பண்ணலாம். இந்த சாங் ஏற்கனவே ரீல்ஸ்ல எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது, கேட்கலாம். எனக்கே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஏறுது. சரி, சாரி, நிறைய கை பார்க்கலாம். எனிவேஸ், ஏதோ மிஸ் பண்ணேன். Love, laughter. Woohoo! Yeah! Irika. Yeah! இது பார்த்தேன். Oh my god. Irika. Wow. Professionnel et accessible à tous, l'expertise Provo s'habite chez vous. Oh, sorry. Santosh sir, கலகடிங்க. ஐயோ, அந்த லாஸ்ட் போர்ஷன், சந்தோஷ் sir in the last portion. Oh my god. Like ஒருத்தர் வந்து சந்தோஷமா ஆடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அது அது பாக்குறதுக்கு லைக் அப்படியே எப்படி சொல்றது, எதையும் யோசிக்காம அப்படியே ஃபுல்லா என்ஜாய் பண்ணி ஆடும்போது வந்து அது அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எஸ் ஏன்னா அது அது ரொம்ப லிபரேட்டிங்கா இருக்கும். லைக் ஃப்ரீயா ஆடும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது ஒரு ஹாய் மாதிரி இருக்கும். லைக் அப்படியே அவரோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அந்த லாஸ்ட் போர்ஷன் இஸ் so good. ரீல்ஸ்ல வந்து அந்த இந்த பார்ட் தான் நான் பார்த்தேன். சாரி, ஆமா, ரீல்ஸ்ல அந்த அந்த போர்ஷன் தான் வந்து நிறைய பேர் ரிக்ரியேட் பண்றாங்க அந்த டான்ஸ். நானும் பண்ணுவேன், மண்டே போடுறேன், அது அது பார்த்து லைக் பண்ணுங்க. எனிவேஸ் யா, அந்த போர்ஷன் நிறைய பேர் ரிக்ரியேட் பண்றாங்க. ஆனா ஃபுல் சாங்கே வந்து சூப்பரா இருக்கு, லைக் ஃபுல்லா அமேசிங்கா இருக்கு. அண்ட் தி லிரிக்ஸ் லைக் சில பாட்டு வந்து சில போர்ஷன் செம்மையா இருக்கும். லைக் அந்த அந்த போர்ஷன் வந்து ரிப்பீட்டடா லைக் ஒரு மாதிரி லூப்ல கேட்கும் போல இருக்கும். பட் சில பாட்டு இந்த பாட்டு மாதிரி அந்த ஃபார்ம் அந்த சாங் ஃபுல்லா வளர்றேன். ஏன்னா ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. லைக் அந்த ஃபுல் சாங்கே வந்து எனக்கு பிடிக்க போகுதுன்னு எனக்கு நான் தெரியாம தான் வந்து உட்கார்ந்தேன். லைக் நான் என்ன நினைச்சேன்னா ஒரு மாதிரி யூஸ்வலா பாட்டு எப்படி இருக்கும், லைக் செம்மையா தான் இருக்கும், பட் ஒரு மாதிரி இப்படி போய் ஒரு பீக் இருக்கும், அப்படி இல்லை. பட் இது வந்து லைக் எனக்கு என்னோட டேஸ்ட் படி அந்த ஃபுல் சாங்கே வந்து பீக்ல தான் போகுது. அண்ட் லைக் நிறைய நிறைய நடக்குது இந்த லைக் அந்த விஷுவல்ஸ் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் எல்லாமே நிறைய நடக்குது. எனக்கு ஒரு மாதிரி இது ஒரு பசில் மாதிரி இருக்கு. அதான் லைக் பாஸ் பண்ணி பாக்குறேன். அந்த ஆல்பம்ல சூர்யா சார் லைக் யங் சூர்யா சார் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அது பாத்துருக்கீங்க. நான் தான் ஒரு மாதிரி கண்டு அந்த BTS கிளிப்ஸ், லைக் பிஹைண்ட் தி சீன்ஸ் கிளிப்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், செம்மையா இருக்கும். ஐயோ எங்க சூர்யா சார் இந்த லைக் இந்த பாட்டுல பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த ஓஜி சூர்யா மாதிரி இருக்கிறாரு. அந்த அந்த லுக் அண்ட் அந்த ஐஸ் அந்த அயன் அஞ்சான் அந்த மாதிரி ஒரு வைப்ல இருக்கு. நான் வந்து இந்த ஓஜி சூர்யா சாரோட ஃபேன். லைக் ஆப்வியஸ்லி ஜெய் பீம் அண்ட் அந்த படம் பேர் என்ன, அந்த காட்டு பயல கொஞ்சம் போட சூரரை புற்று, அந்த படங்கள்லாம் வந்து பிரில்லியன்ட். அழுத அந்த படம் பார்க்கும்போது, அது கோவிட் டைம்ஸ்ல நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டோரிஸ் பண்றதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஆப்வியஸ்லி லைக். ஆனா சூர்யா சார் அந்த அந்த அஞ்சான் ஜோன்ல அந்த அயன் ஜோன்ல இருக்கும்போது அவரோட ஆராவே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த பேட் பாய் சூர்யா, அந்த ஒரு மாதிரி ரக்கட் சூர்யா, அதெல்லாம் வேற மாதிரி ஹாப்பியா இருக்கு. அவரை இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பார்க்கும்போது ஐ ஹோப் அப்படிதான் தெரியுது. இந்த பாட்டுலயே அவ்வளோ சிரிக்காம ஒரு மாதிரி உம்முன்னு இருந்தாரு. தெரியல அவருக்கு ஏதோ கோபமா இல்ல தெரியல, விருப்பம் இல்லையா தெரியல. லைக் பிகாஸ் அவரை சுத்தி எல்லாரும் வந்து ஒரு மாதிரி அந்த ஜோன்ல இருக்காங்க. பட் அவர் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் தெரியல
டிஃப்ரெண்டா இருக்கு எக்ஸ்பிரஷன். அண்ட் ஆப்வியஸ்லி அது சூர்யா சார், கார்த்திக் சுப்ராஜ் சாரோட படம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ணா செம்மையா பண்ணுவாங்க. ஸோ ஏன் நான் என்ன சொல்றேன், அது ஒரு விஷயம் பண்ணா செம்மையா பண்ணுவாங்க. ஸோ அது டெஃபினட்டா பர்பஸா இப்படி இருக்கு. ஆனா அதான் தெரியல, ஏன் தெரியல. பட் 1st May 2025 படம் வரப்போகுது. ஸோ தெரிஞ்சிரும். என்னோட லாஸ்ட் ரியாக்ஷன்ல நான் சொன்னேன்ல, இந்த வருஷம் வந்து நிறைய செமையான படங்கள்லாம் வருது. லைக் ஒரு மாதிரி லிரிக் வீடியோவே பார்க்கும்போது, இல்ல அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே அனௌன்ஸ்மெண்ட்ஸே பார்க்கும்போது எக்ஸைட்டிங் மூவிஸ் வருது அப்படி எனக்கு தோணுது. சந்தோஷ் சார் வந்து அவர் மியூசிக் ஆப்வியஸ்லி வேற லெவல். அவரோட வாய்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு, ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் டிஃப்ரெண்டான வாய்ஸ் தான் இருக்கு. பட் அவரோட வாய்ஸ் கேட்டா அது அவருன்னு டக்குன்னு தெரிஞ்சிடும். அண்ட் அதெல்லாம் வந்து நான் ரொம்ப லைக் அட்மயர் பண்றேன் ஆப்வியஸ்லி நிறைய பேர் மாதிரி. பட் அவருக்கு ஒரு இந்த பர்சனாலிட்டி இருக்குல்ல, லைக் ஆப்வியஸ்லி எனக்கு அவரை பர்சனலா தெரியாது. பட் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து லைவ் போகும்போது இல்ல ஏதோ வீடியோஸ் எல்லாம் போடும்போது எனக்கு அவரோட பர்சனாலிட்டியா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மாதிரி தெரியல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுலயே பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. அவரு வந்து இது பண்ணும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஆட வராது, நான் ஆடினா ஒரு மாதிரி வியர்டா இருக்கு, யாரும் பார்த்தாங்கன்னா என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஒரு பர்சன் வந்து எதுவுமே யோசிக்காம அப்படியே என்ஜாய் பண்ணி ஹாப்பியா ஆடும்போது அதுல ஒரு பியூட்டி இருக்கே. நீ கரெக்டா பண்ண தேவையில்லை. ஆப்வியஸ்லி ஒரு காம்படிஷன்ல இருந்தா அது வேற விஷயம். பட் இப்படியே லைக் நமக்குள்ள இல்ல வீட்டுல இல்ல ஒரு கல்யாணத்துல ஆடும்போது ஆக்சுவலி டசன்ட் மேட்டர். நீங்க வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஆடுனீங்கன்னா அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ வந்து சில பேர் இருப்பாங்க, அது எப்பவுமே இருக்கும். பட் மெஜாரிட்டியா அது ரசிப்பாங்க. சந்தோஷ் சார் அழகா பண்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, லைக் அவரை பார்க்கும்போது ஒரு வைப் இருக்குல்ல, அந்த ஒரு ஹாப்பி வைப், அந்த ஒரு ஜாய்ஃபுல் ஆன ஒரு வைப். லைக் அது ஏன் வருதுன்னா, ஏன்னா அவர் வந்து ஃப்ரீயா ஆடுறாரு. லைக் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் வந்து சூப்பரா ஆடினாங்க. அந்த பேக்ரவுண்ட் டான்சர்ஸ், பூஜா மேம் ஆப்வியஸ்லி அவங்க யூசுவலா ரொம்ப அழகா ஆடுவாங்க. அந்த பாட்டு ஃபுல்லா செம்மையா இருக்கு. எனக்கு அந்த பாட்டே வந்து ரொம்ப பிடிக்கும். டீமுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டோம். மொத்த டீமுக்கும் தேங்க்யூ சோ மச். இது ஏதோ ஒரு பசில் மாதிரி இருக்கு எனக்கு, நிறைய பேருக்கு கூட நினைக்கிறேன். பட் அதுதான் அந்த இன்ட்ரெஸ்டிங், அந்த எக்ஸைட்டிங் பார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பண்றதுக்கு, இந்த பாட்டுக்கு, இந்த டான்ஸுக்கு, இந்த லிரிக்ஸ்க்கு, அந்த வைபுக்கு, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த எக்ஸிகியூஷன் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. ஆப்வியஸ்லி கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து நிறைய அட்மிரேஷன் அவருக்கு. அவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே பார்ப்பேன். பட் இந்நேரம் நீங்க இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த மியூசிக், இந்த லிரிக்கல் வீடியோ பார்த்திருப்பீங்க. உங்க ரியாக்ஷன் என்ன இருந்துச்சு இது பார்க்கும்போது? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இது இப்படி இருக்கும்ட்டு? ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், ஏன்னா நான் ஆக்சுவலா லைக் நான் இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பாட்டு சூப்பரா இருக்கும்னு அது எங்கேயோ அது தெரியும். ஏன்னா அது சந்தோஷ் சார் அண்ட் விவேக் சாரோட லிரிக்ஸ் அண்ட் ஆல். பட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? உங்க ரியாக்ஷன்ஸ் என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் மட்டும் இப்படி ரியாக்ட் பண்ணலன்னு சொல்லுங்க ப்ளீஸ். எப்பவும் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பை, டாடா. ஒரே இதுல பண்ண பத்தியும்
தெரியல லைக் அவ்வளவு பிடிச்சிருக்கு எனக்கு. ஐயோ இது ஏன் அது அப்படி போகுமோ. இந்த பாட்டை பார்த்தேன், இந்த பாட்டை உங்களுக்கு அது தெரியல, சில பேருக்கு அது கொஞ்சம் ஓவரா இருக்கும். நான் என்ன பண்ணாலுமே வந்து யாரோ வந்து ஓவரா பண்றேன்னு சொல்லுவாங்க. பட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரசிப்பேன். ஐ டோன்ட் நோ லைக் சிம்பிளான விஷயமும் இருக்கலாம். லைக் நான் ஏந்திருக்கும் போது பிளைண்ட்ஸ் எல்லாம் திறக்கும் போது அந்த ஸ்கை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் இருந்தா அது எனக்கு அவ்வளோ லைக் சந்தோஷமா இருக்கும். சில பேருக்கு வந்து அது அது சிம்பிளான விஷயம் தானே, லைக் அது வேற என்ன நினைச்ச லைக் அப்படின்னு